தேவையான முழு முயற்சி நான் அந்த படத்துக்கு கொடுத்துருக்கேன் அப்படின்றத நான் நம்புகிறேன். ஸோ இந்த படத்தில் வந்து பல டெக்னீஷியன்ஸ், பல ஆர்டிஸ்ட் மற்றவங்களாம் ஒர்க் பண்ணியிருக்காங்க. ஸோ வரிசையாக நான் எல்லாரையும் சொல்லிடணும்னு நான் விரும்புகிறேன். ஸோ யுகி பிரவீன் லிரிக் ரைட்டர், ஏழுமலை எங்களோட இபி, எலிசபெத் மேம் ஒரு அழகான ஒரு கேரக்டர் பண்ணியிருக்காங்க படத்தில். ஜிவி மகா அவங்களும் வந்து ஒரு அழகான ஒரு கேரக்டர் ரோல் பண்ணியிருக்காங்க. சொன்ன மாதிரி சசி, போபோ சசி மியூசிக் டைரக்ஷன் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். இதுக்கப்புறமா வந்து ரொம்ப ஒரு பெரிய விஷயமா ஒரு நன்றி சொல்ல வேண்டியது தேனாந்தல் சுரேஷ் சாருக்கு. இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை எடுத்து எங்களுக்கு இந்த ஒரு வாய்ப்பு டிஸ்ட்ரிபியூஷன் சப்போர்ட் கொடுக்கறதுக்காக ரொம்ப நன்றி. அப்புறம் நவீன் இதில் எனக்கு டைலாக்ஸு ஃபுல் அண்ட் ஃபுல் சப்போர்ட் பண்ணது, படத்தில் ஸ்டார்டிங்லேருந்து இதுக்கு எப்படி கொண்டு போகலாம் அப்படின்னு ஹெல்ப் பண்ணது நவீன். ஆஷிக் பீட்டர் அவனும் இதில் ஒரு கேரக்டர். அதுக்கப்புறமா செல்வா அவனும் அது இந்த படத்தில் ஒரு மிகப்பெரிய ஒரு பெரிய கேரக்டராக ஒரு நல்ல கேரக்டர் ரோல் பண்ணியிருக்கான் படத்தில். ஸோ சின்ன ரோல் பண்ணாலுமே மனசில் நிற்பாங்கன்னு சொல்லுவாங்க, அந்த மாதிரி ஒரு அழகான ஒரு கதாபாத்திரம் பண்ணியிருக்காரு. இதை தாண்டி வந்து எங்கள் சினிமாட்டோகிராஃபர் எஸ்ஜி பிரவீன் எனக்கும் ரொம்ப வருஷமாக ஒரு நெருங்கிய நண்பர் தான். நான் காலேஜ் காலத்துலேருந்து அதுக்கப்புறம் முடிச்சு நான் வெளியே வந்து நிறைய மியூசிக் வீடியோஸ் அதெல்லாம் பண்ணிகிட்டு இருக்கும்போது எனக்கு உதவி செஞ்சுட்டு இருந்தவர். கூடிய நிறைய விஷயங்கள் ஒர்க் பண்ணியிருக்கோம். அப்புறம் நம்ம எடிட்டர் வந்து ரோஷன் பிரதாப், அவரும் எனக்கு க்ளோஸ் ஃப்ரெண்ட் மாதிரி தான். க்ளோஸ் ஃப்ரெண்ட் நெட்வொர்க்கில் இருந்து தான் ஒர்க் பண்ண ஆரம்பித்தோம். இது இல்லாமல் என் கூடயே இருந்து என் கூடயே ட்ராவல் பண்ணி என்னோட வழியில் ஒரு பாதியாக வந்து மொத்தமாக எடுத்துக்கிட்ட 2 பேர் இருக்காங்க. என்னோட அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ் கதிர், அப்புறமா ராம் பிரபா. இந்த 2 பேருமே வந்து கூடயே இருந்து என் கூடயே மொத்த ட்ராவலில் ஒரு பெயின் இருக்கும் இல்லையா, ஒரு படம் பண்ணும்போது எத்தனையோ ஒரு பெயின் இருக்கும். அந்த படத்தில் உள்ள எல்லா ஒரு பெயின்லேயும் கூடயே இருந்து என்னோட ப்ரொடக்ஷன் சப்போர்ட் வரைக்கும் ஃபுல்லாக முடிச்சு கொடுத்து எனக்கு அழகாக இந்த படத்தை கொண்டு வரதுக்கு ஒரு வழி பண்ணாங்க. சரி, ரொம்ப நேரம் எடுத்துக்க விரும்பலை, படத்துக்குள்ளே போயிடுறேன். படம் வந்து ஒரு கம்ப்ளீட் ஃபேமிலி என்டர்டெய்னர் தான். இது த்ரில்லர், காமெடி, சஸ்பென்ஸ் அப்படின்னு நிறைய படங்கள் நீங்கள் இது வரைக்கும் பார்த்துருக்கீங்க. இதில் எல்லாம் கொஞ்சம் பயங்கரம் அதெல்லாம் இருக்கும், அந்த எலமெண்ட்ஸ்லாம் கொஞ்சம் நிறைய ஜாஸ்தியாகவே இருக்கும். பயங்கரம், ரத்தம், அது இதுன்னு இருக்கும். பட் இந்த படத்தில் அந்த மாதிரி எந்த ஒரு விஷயமே கிடையாது. ஒரு குழந்தை கூட இந்த படத்தை வந்து பார்க்கலாம், அவங்களுக்கு இது ஒரு த்ரில்லர் மூமெண்ட்டாக தான் இருக்கும். இதில் வந்து சில இம்ப்ளிமெண்டட் புது விஷயங்கள் நிறைய முயற்சி பண்ணியிருக்கோம். ஸ்டோரி டெல்லிங்லேருந்து, அதோட நெரேஷன்லேருந்து, அதோட இப்போ நம்ம ஷூட் பண்ணும்போது அதில் வர வேண்டிய டெக்னிக்கல் ஆஸ்பெக்ட்ஸ்லேருந்து நிறைய விஷயங்கள் புதுசாக முயற்சி பண்ணியிருக்கோம். அந்த தேட்டர்ஸ் பேட்டர்ன் சொல்லுவாங்க இல்லை, தேட்டர் ஸ்டைல் ஆஃப் பேட்டர்னில் வந்து பார்த்து நிறைய இடத்துல ஷூட் பண்ணியிருக்கோம். அதாவது ஒரு மாடர்ன் தேட்டர்ஸில் எப்படி வந்து விஷுவலாக ஆக்டிங் பண்ணுவாங்களோ அந்த மாதிரி சில எலிமெண்ட்ஸ் எல்லாம் படத்தில் ட்ரை பண்ணியிருக்கோம். ஸோ அது மட்டும் இல்லாமல் விஎஃப்எக்ஸ் போர்ஷன்ஸ்க்காக எங்களுக்கு மாயா கிரியேட்டிவ்ஸ் ஒர்க் பண்ணாங்க விஎஃப்எக்ஸ் சிஜி போர்ஷனில். ஸோ அவங்க வந்து ஒரு அழகான ஒரு 8 நிமிஷம் கண்டினியூஸ் விஆர் மோஷன் அப்படின்னு சொல்லுவாங்க. இது வந்து ஜென்ரலாக வந்து நம்ம வந்து அனிமேஷன்ஸ்லாம் படத்தில் பார்த்துருப்போம். பட் இப்போ இருக்கிற கரண்ட் டெக்னாலஜியில் குழந்தைங்க எல்லாம் விஆர் மோஷன்ஸ் நிறைய பார்க்குறாங்க இல்லையா, அந்த மாதிரி உள்ள பேசிஸில் இதை பண்ணியிருக்கோம். ஸோ இது இல்லாமல் இந்த படத்தில் பல சஸ்பென்ஸ்கள், பல த்ரில்லர்களான விஷயங்கள் இருக்குது. நிறைய ஜம்ப் ஸ்கேர் மூமெண்ட்ஸ், நிறைய பாயிண்ட் அவுட் மூமெண்ட்ஸ்லாம் நிறைய இருக்கும் படத்தில். படம் ஃபுல்லாகவே ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்ன் சொன்ன மாதிரி தான். இது முழுக்க ஒரு ஃபேமிலி என்டர்டெயின்மெண்ட் படமாக தான் பண்ணியிருக்கோம். ஸோ இதுக்குன்னு ஆடியன்ஸ் ஜான்ராலாம் சூஸ் பண்ணலை. ஒரு சின்ன விஷயம் காமெடி எலிமெண்ட்லேருந்து எதுவுமே நீங்கள் முகம் சொல்லிக்கிற மாதிரி எந்த விஷயமும் படத்தில் இருக்காது. ஸோ இந்த படத்துக்கு வந்து ஒரு சின்ன பட்ஜெட்டில் பண்ண ஒரு படம், ஒரு முயற்சி, புதுசாக உள்ள ஒரு டீம் உருவாகி வந்து இதை பண்ணியிருக்கோம். நீங்கள் பத்திரிகையாளர்கள் மொத்தமும் கண்டிப்பாக இதுக்கு ஒரு முழு சப்போர்ட் கொடுப்பீங்க நம்புகிறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள்.